Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான். Actually நான் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி போத்தீஸ் போயிருந்தேன். போத்தீஸ் வந்து டி நகர்ல போயிருந்தேன். யூசுவலா நான் போத்தீஸ் அண்ட் சரவணா ஸ்டோர் வந்துட்டு முன்னாடி பிஃபோர் மேரேஜ்லாம் மந்த்லி ஒன்ஸ் போவேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது அங்கே நான் போகிற மெயின் ஃப்ளோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் நான் என்றைக்குமே சரவணா ஸ்டோர் அண்ட் போத்தீஸ் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஸ்டோரில் பார்க்குறதுக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு ஒரே ஃப்ளோரில் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்காகவே நான் சரவணா ஸ்டோர் அண்ட் போத்தீஸ்க்கு எல்லா மந்த்தும் போயிருக்கேன். லைக் ரொம்ப ஒரு சில டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும்னா கண்டிப்பாக எழுந்து சரவணா ஸ்டோர் போயிடலாம், போத்தீஸ் போயிடலாம் அப்படிங்கிறது நான் மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். க்ளோதிங்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக பிராண்ட் பார்த்து எடுப்பேன். ஸோ இது வரைக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஸ்டேஷ்னரி ஆர்டிகல்ஸ் இல்லை ஏதாவது ஐடல்ஸ், இந்த ஸ்டாச்சூஸ் வாங்கிறது, இல்லை ஹோம் டெக்கார் ஐட்டம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, கிளிப்ஸ், பேண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஏதாவது நிறைய கிடைக்குதா அப்படின்றது நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் தான் நம்ம போகலாம் இந்த வாட்டியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் சொல்கிற இந்த ஷாப்பிங் வந்துட்டு நான் எத்தனை தடவை போயிருப்பேன்னா நான் இருக்கிறத நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இல்லை, லைக் நான் கொஞ்சம் ஆஃப்டர் மேரேஜ்லேருந்தே இல்லை நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ஷாப்பிங் பண்ணலாம், இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம போகலாம், பட் நம்மளுக்குள்ள ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இந்த லிமிட்டில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வாங்கி வச்சு பிரயோஜனம் கிடையாது. வி ஷுட் யூஸ் இட் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம டைம் எடுக்கணும்ல. சும்மா மந்த்லி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி சும்மா போனேன். லைட்டாக வாங்கினோம். ரொம்ப ஒரு 1200க்கு மேலே நம்மளோட பர்ச்சேஸ் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸோடு இருந்தேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்குற எல்லா ஐட்டமும் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோமே, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எதுக்கு நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக அதே வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் ஆஃப்டர் மேரேஜ்னும் போது ஒரு சில டைம் நம்ம நிறைய கோல்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேர் பண்ணுறதெல்லாம். நம்ம அந்த சின்ன வயசில் நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் போடுவோம், ஜாலியாக ஃபேன்சியாக போகலாம், இப்போவுமே போகலாம். பட் ஆனால் அக்கேஷன்னு வரும்போது நம்ம நினைக்கிற மாதிரி போகிறத விட நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் போகும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ அதனால இந்த ஐட்டம்ஸ் மேலெலாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாகிட்டு சரி நம்ம போவோம், ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் போனால் கண்டிப்பாக நான் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட் 1000 rupees வந்துருச்சு. என்னென்ன வாங்கினேங்கிறது நீங்கள் பாருங்கள். பட் அந்த 1000 rupees ஆனதுக்கு காரணம் ஒரே ஒரு லிப்ஸ்டிக். அதோட கதை என்னங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா? ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வித் நான் நெயில் பாலிஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெயில் பாலிஷ் வந்து ஒரு மாதிரி நியூட் கலர் மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கும். பட் என் கைக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு லைட் நியூட் கலரில் நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் ஆன் நெயில் பாலிஷ். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் ரொம்ப ப்ளைனாக தான் கை வச்சுருப்பேன். பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். தென் நான் பேண்ட் ஒரு 2 பேண்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் பேண்டுமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் லூஸ் ஹேரில் இருப்பேன், இல்லைனா பனானா கிளிப் யூஸ் பண்ணுவேன். அதுதான் யூஸ்வல் என்னோடய ஹேர் ஸ்டைல். இல்லைனா போனி டெயில் போடுவேன். இந்த மாதிரி சின்ன பேண்ட் யூஸ் பண்ணி நான் போட மாட்டேன். கொஞ்சம் பெரிய பேண்டாக தான் இருக்கும். பட் இது சும்மா மல்டி கலராக வந்து ஷைன் அடிக்குதே சொல்லிவிட்டு இந்த 2 பேண்ட் எடுத்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 rupees தான். நல்லா இருந்தது. ஒரு குட்டி பேண்ட் நல்லா இருந்தது. இதில் பின்னல் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் அது யூஸ்வலாக போட மாட்டேன். பட் சும்மா வாங்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி பேண்ட் வாங்கினேன். இது ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி பேண்ட் வாங்கியிருக்கேன். பட் சும்மா அந்த ஒரு பொம்மைக்காகவே இந்த பேண்ட் வாங்கினேன். இது ஒரு 40 rupees ஆச்சு. இதுவுமே வந்து ஒரு போனிடெயிலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு லோயர் போனிடெயில் போடுறோன்னா இந்த மாதிரி பேண்ட் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இது போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பொம்மை நமக்கு விசிபிலிட்டி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். என் மம்மி வந்துட்டு நைட் தூங்கும் போது ஒரு கிளிப் போடுவாங்க. இந்த மாதிரி கிளிப் தான். ஸோ அது வேணும், வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 3 கிளிப் நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். லைக் இந்த மாதிரி போட்டு தூங்கும் போது நம்மளுக்கு எதுவும் குத்தாது, அதனால் இந்த மாதிரி வாங்குவாங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்குது. அதனால ரொம்ப பார்த்து ஒரு விஷயமும் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஹேரில் ஆயில் வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்றது இருக்கும். அது வந்து இந்த ஒரு மாதிரி ஷைனி ஃபினிஷ் இருக்குல்ல, இந்த கிளிப்பை நான் வந்து ஹேர் ஆயில் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை வாங்கினேன்.
லைக் இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு பல் கிளிப் போடுவோம், அந்த மாதிரி ஒரு கிளச் வாங்கலான்றதுக்காக இது வாங்கினேன். இன்னொன்று வந்துட்டு நான் தலை குளிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதே ஆயில் யூஸ் பண்ண கிளிப்பு பிடிக்காது. ஸோ மேட் ஃபினிஷில் இந்த மாதிரி ஒரு கிளிப் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே 2 டிவிஷனாக இருக்கும் ஹேருக்கு மட்டும். ஒன்று ஆயில் வைக்கும் போது யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் கிளிப்போ இல்லைனா கிளச்சோ எதுவாக இருந்தாலும் ஆயிலி ஹேருக்கும் ஆயில் இல்லாமல் இருக்க ஹேருக்கும் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். அது ஏதோ எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னல உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக் கதை. ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு நார்மலாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேங்க. நானே நிறைய லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணணும், கலர் பார் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும்னு என்னை உட்கார வச்சு, நான் யூஸ்வலாக கன்வின்ஸ் ஆக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். பட் இது எனக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்வாட்ச் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ரெனி லிப்ஸ்டிக், கொஞ்சம் டார்க் ஷேடாக இருந்தது. இது வந்து எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு காமிச்சு ட்ரையல் பார்க்கும்போதே ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இட் இஸ் கிஸ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் மாதிரி, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அதனால் இதுவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். இது வந்து 900 and something rupees, 950 ஏதோ, பட் நல்லா இருந்தது, வர்த். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.